ஓ! மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாத்துலயுமே ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. நீங்க ஃபேர் வேல்யூ கேப்ல டச் பண்ணிட்ட உடனே எந்த கன்ஃபர்மேஷன் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது, எந்த ஃபேர் வேல்யூ கேப்ப சூஸ் பண்ணணும்னு இருக்கு. ஸோ இப்ப இந்த 3 ஃபேர் வேல்யூ கேப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்னன்னா, இங்க பாருங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல ஒரு சப்போர்ட் பாஸ் ஆகுதா? இந்த கண்டிஷன நான் வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல டச் ஆகி ரிவர்ஸ் ஆக எனக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா, சப்போர்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா மாற ஒரு அடிஷனல் வின்னிங் ப்ராபபிலிட்டியா எனக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப கன்சிடர் பண்ணீங்கன்னா, இங்கேயும் பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து எனக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் வழியா பாஸ் ஆகுது. ஸோ, இதுவும் மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல டச் ஆகி ரிவர்ஸ் ஆகலனாலும், இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறும்போது ஒரு சின்ன ரிவர்சல் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மாரி எந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால இத நான் யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல நான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண மாட்டேன். வேற ஏதாச்சும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும்னா, நீங்க ஃபிபனாக்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. சேம் ஸ்விங் ஹைலருந்து லோக்கு ட்ரா பண்ணுங்க. அப்பயும் பாருங்க, இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து எனக்கு கோல்டன் ரேஷியோக்கு கீழ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத நீங்க ட்ரேட் பண்ண மாட்டீங்க. செல் சைட்னா பிரீமியம்ல இருக்கிறத அடிப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப பிரீமியம்ல ஃபால் ஆயிடுச்சா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப பிரீமியம்ல ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப் தான் என்னோட டார்கெட்டா இருக்கும். இத 2த்த தான் நான் வாட்ச் பண்ண போறேன். ஸோ இது கீழ இருக்கிறதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுவேன். நான் வாட்ச் கூட பண்ண மாட்டேன். ரிவர்சல் வந்தாலும் சரி. ஸோ, ஒன்ஸ் நான் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல டச் ஆச்சுன்னா, லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ரிவர்சல பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுப்பேனே தவிர, அப்படியே செல் பண்ண மாட்டேன். ஸோ, ஃபேர் வேல்யூ கேப்ஸ இந்த மாரி சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த கரன்சின்னு இல்ல. இப்போ இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப எனக்கு எந்த ஃபேர் வேல்யூ கேப்னா, இங்க பாருங்க. இங்க இருக்கிறது தான் நான் ட்ரேட் பண்ண யோசிப்பேன். ஏன்னா, ஒரு சப்போர்ட் பாஸ் ஆகுதா, இது ரெசிஸ்டன்ஸா மாற நெறைய சான்ஸ் இருக்கு. ஆனா, இங்க எந்த சப்போர்ட்டும் எனக்கு பாஸ் ஆகல. ஸோ, இத நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் இதுலயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. என்னன்னா, இப்போ நீங்க இத ஃபிபனாக்கி வரைஞ்சீங்கன்னா, இது வந்து பிரீமியம் ஜோன்ல வராது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ, இந்த மாரி கேஸ்லாம் நீங்க அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லன்னா இதெல்லாம் ரிஸ்கியான ட்ரேட்ஸ் தான். ஏன்னா, நீங்க எல்லா ட்ரேட்ஸுமே 100% வின் ப்ராபபிலிட்டில என்டர் ஆக முடியாது. சில ட்ரேட்ஸ் நீங்க வந்து இந்த ஃபிபனாக்கி யூஸ் பண்ணாம என்டர் ஆகி தான் ஆகணும். ஓகேங்களா? ஒண்ணு ஃபிபனாக்கி யூஸ் பண்ற மாரி இருந்தா ஃபிபனாக்கி யூஸ் பண்ணுங்க. இல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ற மாரி இருந்தா அத யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பிளைண்டா எல்லா ஃபேர் வேல்யூ கேப்லயும் என்ட்ரி எடுக்காதீங்க.